ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1. தொல்பொருட்களை ஆராய்ந்து அதன் மூலம் மனிதர்களின் கடந்த காலம் பற்றி ஆராய்வது தொல்லியல் ஆகும். கூற்று 2. மனிதர்களின் மூதாதையர்களின் உடலமைப்பு மற்றும் அவர்களின் பரிமாண வளர்ச்சி குறித்து புதைப்படிவங்களை ஆராய்வது தொல்பொருளியல் ஆகும். ஆன்சர் ஏ, கூற்று 1 மற்றும் சரி. கூற்று 2 எதற்காக தவறுனா, மனிதர்களின் மூதாதையர்களின் உடலமைப்பு மற்றும் அவர்களது பரிமாண வளர்ச்சி குறித்து புதைப்படிவங்களை ஆராய்வது தொல் மானுடவியல் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் டி 4. 1 பில்லியன் என்பது 100 கோடி ஆகும். 10 லட்சம் என்பது 1 மில்லியன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித இனம் எந்த குரங்கினத்திலிருந்து தோன்றியது? ஆன்சர் ஏ, ஆஸ்ட்ரோலோபித்திசின்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் சி, ஹெரோடோட்டஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், உயிரியல் பரிமாணம் குறித்த கொள்கையை வெளியிட்டவர்? ஆன்சர் ஏ, சார்லஸ் டார்வின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்ட்ராடிகிராஃபி என்பது எதை பற்றிய படிப்பு? ஆன்சர் சி, பாறை மற்றும் மண் அடுக்குகள். தமிழில் மண் அடுக்கியல் என்று பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகமான என்னி கால்டி நன்னா அருங்காட்சியகம் மெசபடோமியாவில் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, பொது ஆண்டுக்கு முன் 530. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கும் உலகின் மிக பழமையான அருங்காட்சியகமான கேபிடோலைன் அருங்காட்சியகம் எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் பி, இத்தாலி. இந்த அருங்காட்சியகம் பொது ஆண்டு 1471 ஆண்டு உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகமான ஆஸ்மோலின் அருங்காட்சியகம் எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் சி, இங்கிலாந்து. இங்கிலாந்து நாட்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இந்த ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. 1677 ஆண்டு இது தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேலியோ ஆந்த்ரோபாலஜி என்பது எதை பற்றிய படிப்பு? ஆன்சர் டி, புதைப்படிவ ஆய்வியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.